இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஊறுகாவே போடாத நீங்கள் கூட சூப்பரான ஊறுகாய் போடலாங்க. அதுவும் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதம், அடுத்தது வந்துட்டு வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸு, புளியோதரைக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாங்காவை ஒரு பெரிய மாங்காய் 3 மாங்காய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சட்டியில் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்ட பிறகு இது கூட ஒரு 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து ஃபுல்லத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா கலந்து விடணும். சரிங்களா? எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கலர் மாறிடும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும். அந்த டைமில் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். வெந்தயம் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை கெடுத்துரும். அதனால் வெந்தயம் 1 டீஸ்பூனும் கடுகு 1.5 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாங்காயில் மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக கலரணும், ஒன்று பாதியமாக இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி கலந்துக்கங்க. இப்போது அதே பேனில் குழிக்கரண்டி எடுத்து அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2த்தில் எது சேர்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டுருங்க. இது எப்படி கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் துண்டு போட்டால் படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதித்து வரணும். அதுக்குன்னு ஸ்பீடாக வச்சிடாதீங்க, எண்ணெய் ஸ்மெல்லு மாறிடும். ஸ்மெல்லு மாறாமல் ஸ்லோ பதத்தில் வச்சு நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த கொதித்த எண்ணெயை எடுத்து அந்த மாங்காய் மசாலாவில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு நல்லா கரண்டி போட்டு கலரி விட்டுட்டு ஒரு துணி போட்டு நல்ல மெலீஸான துணி போட்டு நல்லா இருக்க கட்டி விட்டுருங்க. கட்டி வச்சுட்டு ஒரு 2 நல்ல டைரக்ட் சன்லைட்டில் நல்ல வெயில் வர இடத்துல வச்சு விட்டுருங்க. துணியை கட்ட வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு போய் 2 நாள் வெயிலில் வச்சு விட்டுருங்க. 3ஆவது நாள் ஓப்பன் பண்ணி அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கும். எண்ணெய்லாம் மேலே மிதங்கி காரம்லாம் உள்ளே இறங்கி அந்த உப்பெல்லாம் நல்லா அப்படியே டேஸ்ட்டு கூடுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி.